மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய இந்த பவனம் எவ்வளவு பெருசா, எவ்வளவு அழகா, அப்படியே ஒரு அழகான சொப்பனம் மாதிரி இருக்கு. இந்த கோட்டையும் மாளிகையும் இவ்வளவு பெருசா இருக்குன்னா அப்ப நம்ம மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய குணமும் மனசும் எவ்வளவு பெருசா, எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகாராஜாவுடைய தர்பார்ல அஷ்ட திக்கர்கள்ல ஒருத்தரா இருக்கிறது எவ்வளவு பாக்கியம். யார் நீ? உங்களோட கோடான கோடி மக்கள்ல நானும் ஒருத்த மகாராஜா. என்னோட பேரு பண்டிதன் ராமகிருஷ்ணன். இவ என்னோட மனைவி சாரதா. உங்க ராஜ்யத்துல இருக்கிற தெனாலி கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கோம். எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேளு. எது கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். குருவே, சொல்லுங்க மகாராஜா. இப்பெல்லாம் நம்ம ராஜசபையோட செயல்முறைகள்லாம் இருக்கு, அது எல்லாமே வழக்கமா சாதாரணமா உப்பு சப்பு இல்லாம இருக்கிறதா உங்களுக்கு தோணல? நம்ம ராஜசபையில பொழுதுபோக்குன்னு எதுவும் இல்ல, அதே மாதிரி சிரிப்பும் இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப சரி. அப்படின்னா நான் யோசிக்கிறத நீங்களும் யோசிக்கிறீங்க. என்ன யோசிக்கிறீங்க மகாராஜா? அதான் நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணனை நம்ம ராஜசபையில இணைக்கணும்னு யோசிக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதை குருவே, பார்த்து கீழே விழ போறீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ராமகிருஷ்ணனும் நம்ம ராஜசபையில இருந்தா ராஜசபையோட சூழல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதோட எனக்கு பொழுது போன மாதிரியும் இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரி மகாராஜா. நானும் அதை தான் நினைச்சேன் மகாராஜா. அற்புதம். இன்னையில இருந்து பண்டிதன் ராமகிருஷ்ணன் நம்ம ராஜசபையோட விகடனா பதவி ஏற்கிறார். இன்னையில இருந்து உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய நகைச்சுவை உணர்வும் எங்களுடைய சொத்தா இருக்க போகுது. விகட ராமகிருஷ்ணன். நாளைக்கு ராஜசபையில சந்திக்கலாம். நிச்சயமா வரணும். என்ன? எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு அழகா இருக்கு. இது கனவா இல்ல நிஜம்தானா? அம்மா சொன்னாங்களா? இது மட்டும் தான் நான் சொன்னேன், மத்ததெல்லாம் அம்மா தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீடு இருந்தா சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். எழுப்புங்க எழுப்புங்க, என்ன இந்த கனவுல இருந்து எழுப்புங்க. பாத்தியா ராமா, யாரோ உன்னை என்ன சொன்னாங்க? ஆளு சொக்க தங்கம், அதனாலதான் எனக்கு நம்பிக்கை எழுந்துச்சு. என்னைக்காவது நீ சாதிச்சு காட்டுவேன்னு. நீ எப்படா சொன்ன? நீ கேட்கலாமா? நான் எப்பவோ சொன்னேன். போய் சொல்றான் பாத்தியா? ராமா, இதெல்லாம் நிஜம் தானே? எல்லாமே நிஜம்தான் சாரதா. இது என்ன பிரமாதம். இனி அடுத்தடுத்து இந்த ராமகிருஷ்ணன் என்னெல்லாம் பண்றாரு பாரு. யார்கிட்டயும் எதுவும் வீண் சண்டை போட வேண்டாம். இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இழுத்துட்டு வராது. பொறுமையா நிம்மதியா வீட்லயே உட்கார போதும். சரிதா சரிதா, வாங்க, ரொம்ப வேலை இருக்கு, உதவி பண்ணு. நீ வேணா போய் உதவி பண்ணு, நான் போய் தூங்க போறேன். எத்தனை நாள் ஆச்சு நான் நிம்மதியா கண்ணை மூடி தூங்கி. நில்லுலாமா நில்லு, எங்க போல? அம்மாவுக்கும் சாரதாக்கும் உதவி பண்ணு. போடா, அதான் நீ இருக்கியே இந்த வீட்டுல, எனக்கு அப்புறம் பெரிய அம்பல. நீ உதவி பண்ணு, நான் கிளம்பல. இதுவும் சரிதான். இந்த வீட்டுக்கு நான் தானே இன்னும் ஆம்பல.